எவனோ ஒருத்தன் சான்ஸ் கொடுப்பான், எவனோ ஒருத்தன் வந்து வாழ்க்கை கொடுப்பான். இப்படி எவனோ ஒருத்தனை நம்பிட்டு இருக்கிறது பதிலா நம்மளை நம்பி நாமளே இறங்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், படம் எடுக்கலாம். இப்படி பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறவங்களாம் சிவாஜி ரஜினிகாந்த் ஆகிட முடியாது. அது படம். இதுவும் படம் தான், ஃபேமிலி படம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற புஷ்பா 2 எக்கச்சக்க எதிர்பார்ப்புகளோட திரைக்கு வந்திருக்கிற பேன் இந்தியா படமான புஷ்பா 2 தான் இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். உண்மையாகவே ஒரு வேற லெவல் படங்க இந்த படம். என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாக இந்த படத்தை பார்க்குறப்ப பத்திரிகையாளர்களுக்கு பலருக்கும் தோணுனது, இந்த படத்தை நம்மெல்லாம் சேர்ந்து ஏன் சமீபமாக ஒரு படம் ஓடல, நீங்கள் தான் காரணம்னு கிட்டத்தட்ட கோர்ட்டுக்கெலாம் போயிட்டாங்க இல்லையா அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் அந்த படம் சார்ந்தவர்கள். அவங்களுக்கு ஏன் போட்டு காட்டக்கூடாது, இப்படி படம் எடுத்தால் நாங்கள் ஏன் உங்களை வந்து படத்தை விமர்சிக்க போகிறோம் நல்லா இல்லைன்ட்டு, இந்த மாதிரி எடுக்க கற்றுங்கன்னு போட்டு காட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. ஆமாங்க, உண்மையாக அருமையான படம் புஷ்பா 2. எந்த இடத்தையுமே நீங்கள் வந்து லாஜிக்கே இல்லை, ஆனால் லாஜிக்கே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அடுத்து என்னன்னு சீட்டு நுனியிலே 3 மணி நேரம் 20 நிமிஷங்க இந்த படம். ஒரு சின்ன சீனில் கூட நமக்கு தூக்கம் வரல. ஃபஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும். செகண்ட் ஹாஃப் கூட எங்கே முடிச்சிட போகிறாங்களா, அது என்னாச்சு நம்ம யோசிக்கிறோம், அப்போ அந்த சீன் வருது. அப்படி தான் அந்த படத்தில் ஓப்பனிங் சீனு. புஷ்பா வந்து ஜப்பான் ஹார்பரில் ஒரு கப்பலில் கண்டெய்னரில் செம்மரக்கட்டையோடு வந்து உழுவுறாரு. யார்ரா அவன், எப்பட்றா அவன் இந்தியாக்காரன் மாதிரி இருக்கு, எப்பட்றா இங்கே வந்தான் அப்படின்னோடனே புஷ்பா கட்டி கிரேனில் தூக்குறாங்க. கப்பலில் தெரியல பெரிய பெரிய கிரேன்கள் கண்டெய்னரை தூக்குறதுக்கு. தூக்குடா அவனை, யார்ரா எதுக்குடா வந்தான்னா, இங்கே உங்கள் டானுக்கு உட்டு வந்துடுச்சு, திருப்பதிக்கு துட்டு வரலையே, அதான் என்னன்னு கேட்டு போகலாம், செய்தியை தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன் பாரு. ஃபைட்டு சீனு அங்கங்கே ஓடி மேலே அங்கே இருக்கிற பெரிய பெரிய கிரேனு. ஹார்பர் உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த மாதிரி நம்ம ஊர் ஹார்பரே பிரம்மாண்டமாக இருக்கும், ஜப்பான் ஹார்பரு பயங்கரமாக இருக்குது. அதில் மேலே எதுலேயே இரும்பு இதிலெல்லாம் ஓடி ஒரு இடத்துல அந்த வில்லன் கோஷ்டியில் ஒருத்தனால துப்பாக்கியால் சுடப்பட்டு கடலில் விழுகிறாரு ஹீரோ. கட் பண்ணால் பெட்டில் ஸ்ரீவல்லியோட அவர் வீட்டில் படுத்துட்டு இருக்கிறாரு. கனவா அப்படின்னு நமக்கு தோணுது. ஆமாம், கனவு தான். இன்டர்நேஷ்னல் டானாயிட்ட தான் கட்டி என்னடா கனவுன்னு முடிக்கிறாங்கன்னு பார்த்தா அதை தொடர்ந்து கதைங்க. இந்த மாதிரி கெட்ட கனவு கண்டோம்னா வந்து நல்லது நடக்கும்பாங்க. அப்படி ஒரு நல்லது நடக்குது. ஒன்றும் இல்லை, எல்லாமே இவருக்கு நல்லது நடந்தால் போலீஸ் வில்லன் பகத் பாசிலுக்கு கெட்டதாக நடக்குது. அதுவும் அந்த சீன்லாம் பில்டப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். பகத் பாசில் ஃபஸ்ட் பார்ட்லேயே அம்மனமாக ஓட விட்டவர். இந்த செகண்ட் பார்ட்டில் அல்லு அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட சாரி கேட்குறேன் பேர் வழின்ட்டு வண்டியை திருப்பிட்டு, சாரி கேட்டு போயிட்டு வண்டியை திருப்பிட்டு வந்து அவர் காரு இடித்து தள்ளி நீச்சல் குளத்தில் விட்டு நீச்சல் குளத்தில் ஒரு காரியம் பண்ணுவார் பாருங்கள். ஐயோ, பகத் பாசில் சட்டையை மாற்றி வேற ஒரு பைப்பில் குளிச்சியும் அந்த வாடை போகாது. அதே மாதிரி அங்கே குழுமி இருக்கிற பெண்கள்கிட்டலாம் சாரி கேட்டுக்கிட்டே கெட்ட வார்த்தை பேசுவார். அதெல்லாம் வேறு லெவல் சீன்ஸு. அதேமாதிரி சிஎம் பொண்டாட்டி வந்து சிஎம் பார்க்க போறியா, ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாயா, நம்ம ஹாலில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சாமின்னும்ல நம்ம ஸ்ரீவல்லி ராஷ்மிகா மந்தானா அந்த அம்மா சொல்லுது. உடனே இவர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சிஎம்கிட்ட வந்து இவரை கூட்டு போகிற எம்பியோடு நிற்கிறாரு. அவர் கூட நல்ல நடிகர் ராவ் ரமேஷ். அவர் அந்த சிஎம் சொல்கிறாரு, ஐயோ கடத்தல்காரங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்தால் ஏன் இமேஜ் என்ன ஆகுது, அவன்கிட்ட காசு வாங்குகிறோம் பணம் வாங்குகிறோம், ஃபோட்டோ வேணாம் அப்படின்னோடனே இவருக்கு மூஞ்சி மாறி போடும், வெளில வந்து உட்காந்துருவார். இவரை சமாதானப்படுத்த முடியாதுன்னு அவர் வருவார். அடுத்து நீ தான் சிஎம் அப்படின்னோடனே அவர் ஸ்டக் ஆகிடுவார். கூட வந்தவர் என்னென்ன இல்லை வா டெல்லிக்கு பேசு, இவன்கிட்ட பேசு, ரெட்டிக்கிட்ட பேசு அப்படின்னோடனே பணம் அதுக்கு இவ்வளோ கோடி தேவைப்படும், 100 கோடியாவது தேவைப்படும், 100 கோடியை நான் அட்வான்ஸாக தரேன், 1000 கோடி தரேன்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளில் இங்கேருந்து கிளம்பி மால்டீவ்ஸுக்கு போய் அங்கே இந்த செம்மரக்கட்டையெல்லாம் வாங்குகிற டானை சந்தித்து அவனுக்கு சில அலப்பறைகளை கொடுத்து, அதுவும் இந்த வண்டியில் என் நாய் கூட ஏறாது, இந்த டெம்போவில் வந்தான் அப்படின்னு கேட்பாப்புல. கிளம்புறப்போ அவன் ஹெலிகாப்டர் இவர் வாங்கிட்டு வந்துடுவார். அந்த சீன்ஸ்லாம் பில்டப் பண்ணியிருக்கிறதுலாம் வேறு லெவல். அதேமாதிரி இங்கே வந்த பிறகு அந்த
மனைவி வந்து ஒரு கோயில் திருவிழா அப்போ அவள் கர்ப்பமாக இருக்கிறது தெரியும். தசரா மாதிரி அவங்க ஊரில் ஒரு திருவிழா. அப்போ வந்து நம்ம தசராவுக்கு வந்து அந்த திருச்செந்தூர் பக்கத்தில் கும்பிடுவாங்கல்ல, பெரிய பெரிய வேஷம்லாம் போட்டு வந்து அந்த மாதிரி ஒரு திருவிழா. அங்கே வச்சு சொல்லுவார், இப்போ ஒய்ஃப் வந்து அங்கே கர்ப்பமாக இருக்கிறது தெரியும், அதனால் அந்த திருவிழாவில் ஒரு தீ மிதிக்கிறது, பெண் வேஷம் போட்டு தனக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு நினைப்பார். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை திருப்பியும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆமாம், ஆம்பளை பிள்ளை பிறந்தா உன்னோட வீட்டு பேர் என்னன்னு கேட்டு, அதாவது ஜாதி பேர் வீட்டு பேர் கேட்டு இந்த உலகம் ஏற்றுக்காது. ஏன்னா இவர் எப்படி வந்தவர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? புஷ்பா அம்மா வந்து 2ஆம் தாரம், அதாவது 2ஆம் தாரம்னா வச்சுக்கிட்டார் அப்பா, அவங்க அப்பா வச்சுக்கிட்டாருன்னா அண்ணன் சேர்க்க மாட்டாப்புல. இப்போ அண்ணன் ஃபேமிலியோட அந்த பொண்ணு மட்டும் இவரை விரும்ப அண்ணனோட பொண்ணு, அவங்களோட சேர்ந்தாரா இல்லையா, அது இதுக்கு இடையில டானு பகத் பாசல் அப்படி பழி வாங்குறாரு. சிஎம்மை சொன்ன தேதியில் தான் பொண்டாட்டி விருப்பப்பட்ட மாதிரி சிஎம்மை மாற்றி ஃபோட்டோ எடுத்து வீட்டு ஹாலில் ஃப்ரேம் போட்டு மாட்டினாரா, சிஎம்கே விருந்து கொடுத்தாரா, இப்படிலாம் போகுதுங்க கதை. வேறு லெவலில் போய் ஒரு இடத்துல 2 இடத்துல முடியும்னு நினைக்கிறேன். அங்கே முடியாமல் தொடர்றப்ப கொஞ்சம் வந்து இதை தேர்ட் பார்ட்டில் வச்சுக்க கூடாதா அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த பாட்டுலேயே சுபம் போடுறதுக்காக அழகாக முடிச்சிருக்காங்க. அது கூட கடைசியாக ஒரு பாம் வெடிக்குது. புஷ்பா 3 வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 3க்கு லீடு கொடுத்து தான் படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஒரு அல்லு அர்ஜுன்லாம் உண்மையாக இவங்கெல்லாம் இதுக்காகவே பிறந்தவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கேரக்டர்களுக்கு. இப்போ கேஜிஎஃப் பார்த்தா நம்ம எஸ்ட்டை சொல்லுவோம், அது மாதிரி சில படங்களை பார்த்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாகுபலியை பார்த்தா அந்த ஹீரோவை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியே தான் அந்த அல்லு அர்ஜுனும் உண்மையாக இந்த கேரக்டருக்காகவே பிறந்த மாதிரி ஒரு பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. ராஷ்மிகா மந்தனாவும் அவரை சாமி சாமின்னு கூப்பிட்டு வளைய வர்றதுக்காகவே பிறந்த மாதிரி இருக்காங்க. 2 பேரும் ஒரு 2-3 பாட்டுக்கு ஆடுவாங்க பாருங்கள். ஐயோ, உங்கள் வீட்டு ஆட்டம் எங்கள் வீட்டு ஆட்டம்லாம் அப்படி ஆடி இருப்பாங்க. பகத் பாசில் வேறு லெவலு வில்லனா. ஆனால் அவரோட போர்ஷன் முடிகிறது வந்து அவரே அவருக்கான முடிவை தேடிக்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. ஸ்ரீலீலா அவங்க வந்து இந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆன பிறகு நம்ம ஆள் கூட சேர்ந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு ஐட்டம் சாங்க்கு ஆடுறாங்க. ராவ் ரமேஷ் அந்த எம்பி கேரக்டரு, அதேமாதிரி சுனில்லாம் ஜெயிலருக்கு அப்புறம் சுனில் வந்தாலே இதுதான் நடக்குங்கிற லெவலில் புஷ்பாவை ஒன்றுலே இருப்பார். இதில் இன்னும் அந்த மங்களம் சீனுவாக வாழ்ந்துருக்கிறாரு. அவரை விட பகத் பாசிலையும் இவரையும் பார்த்து, நீயும் என் புருஷனும் ஆம்பளைன்னு சொல்லிட்டு திரியிறீங்களா, அவன் ஆம்பளைன்னு காட்டுறான், நீங்கள் சொல்லிட்டு திரியிறீங்க அப்படின்ற இந்த டைலாக்லாம் வேறு லெவலில் இருக்குது. அனுஸ்வியா பரத்வாஜ் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. உண்மையாக வேறு லெவல் படம். சுகுமாரோட இயக்கம் வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத், கூடுதல் இசை வந்து சாம்சியாசம். 2 பேருமே நம்ம காதை பொக்காமல் கத்தாமல் அழகாக மியூசிக் போட்டிருக்காங்க. அதுவும் சில பாட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த படத்தில். சூடான நீ அங்கு மாது அப்படின்லாம் ஒரு பாட்டெலாம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அந்த படத்து பாட்டு அளவுக்கு இல்லைனாலும் இதில் வந்து கிஸ்கு பாட்டு வேறு லெவலில் வேறு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த படத்தை வந்து அங்கே வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க வந்து பெரிய பொருட்செலவில் பேன் இண்டியா மூவியாக உருவாக்கியிருக்காங்க. இங்கே ஏஜிஎஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம விஜய் படத்தில் அவங்க பெருசாக லாபம் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஏஜிஎஸ்ஸு. அதில் எடுத்தாங்களோ இல்லையோ இதில் நிச்சயமாக எடுப்பாங்க. புஷ்பா 2 வேறு லெவல் படம். தமிழ்லேயும் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. லாஜிக் பார்க்கலன்னா நீங்கள் வந்து அல்லு அர்ஜுன் நடத்துகிற புஷ்பா 2 மேஜிக்கை, சுகுமார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடத்துகிற ராஷ்மிகா மந்தனா நடத்துகிற மேஜிக்கை அனுபவித்து ருசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, அதுவும் விருந்துலாம் இருக்குங்க படத்தில் பாருங்கள். வேறு லெவல் பார்ட்டி, வேறு லெவல் படம். புஷ்பா 2 புஷ்பம் தூவி பூஜிக்கலாங்கிற லெவலுக்கு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.